உணவு கட்டுப்பாட்டை எப்படி நம்ம சிறப்பாக கடைபிடிக்க முடியும்னா, எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் நம்ம தவிர்த்துடுறோம், அப்படி தானே? எதெல்லாம் சாப்பிடலாமோ அந்த உணவுகளை சுவையாக சாப்பிட பழகணும். இப்போ உணவு கட்டுப்பாடு, மனித உணவுன்னா எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், கடலைகள், பருப்பு வகைகள், இதுதான் தேன், இதுதான் மனித உணவு. இந்த மனித உணவுகளுக்குள்ளே எப்படி நல்ல சுவையாக சாப்பிட பழகணும். நம்ம எதுக்காக பிற தானிய உணவு, இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் ஏன் சாப்பிட்றோம் அப்படின்னா, அது ரொம்ப சுவையாக இருக்கிறதுனால தான் அதுக்கு நம்ம அடிமையாகி கிடக்கிறோம். அதனால் நமக்கு நோய்கள் வருது. அப்போ அதை தவிர்த்து விட்டு, இப்போ மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், மீன், இதெல்லாம் எதற்காக சாப்பிட்றோம்? ரொம்ப சுவையாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்றோம். ஆனால் சுவையாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனைன்னா நமக்கு நோய் வருது. அதனால தான் அந்த உணவுகளை நம்ம தவிர்க்கிறோம். தவிர்த்து விட்டு நம்ம மனித உணவுகளாகன காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், தேன், இந்த உணவுகளை மட்டுமே நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கும்போது அதை எப்படி கடைபிடிப்பது? எப்படி அந்த உணவு கட்டுப்பாட்டை எளிதாக கடைபிடிப்பது அப்படின்னா, நம்ம எதையெல்லாம் சாப்பிடலாமோ அந்த உணவுகளை சுவையாக சாப்பிட பழகணும். சாப்பிடக்கூடாத உணவுகளை நம்ம ஏன் இப்போ இட்லி, பூரி, பொங்கல், தோசை ஏன் சாப்பிட்டோம்? அது சுவையாக இருக்கிறதுனால தான் நம்ம சாப்பிட்டோம். ஆனால் அது நமக்கு நோயை தருகிறது. அதனால் இப்போ நம்ம அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு, இப்போ நாம் மனித உணவுகள் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி, அந்த மனித உணவுகளை மட்டும்தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணும்போது, அந்த மனித உணவுகளை ஒரு உணவு கட்டுப்பாடாக ஏற்றுக்கிட்டு மனித உணவுகளை மட்டுமே நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா, அந்த மனித உணவுகளை நம்ம எப்படி சாப்பிடுவதில் நம்ம உறுதியாக இருப்பது? அந்த உணவு கட்டுப்பாட்டை மீறாமல் எப்படி நாம் உறுதியாக அந்த மனித உணவுகளை மட்டுமே எப்படி சாப்பிடுவது என்றால், அனுமதிக்கப்பட்ட அந்த மனித உணவுகளை மட்டுமே நம்ம சுவையாக சாப்பிட பழகணும். ரொம்ப சுவையாக சாப்பிட பழகணும். அதாவது எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதை தவிர்த்துரு. எதெல்லாம் சாப்பிட்லாமோ அதை நீ சுவையாக சாப்பிடு. அப்போ நீ அந்த பிற உணவுகள் பற்றி உனக்கு அக்கறை வராது, ஆசை வராது. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசையை பார்த்தா உனக்கு ஆசை வராது. ஏன்னா இட்லி, பூரி, பொங்கல், தோசை நீ சாப்பிட்டது காரணமே அது சுவையாக இருக்கிற காரணம் தான். ஆனால் அது நோயை தர்றதுனால தான் இப்போ நீ அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம மனித உணவுகளை மட்டுமே இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். அந்த மனித உணவுகளை நம்ம நல்லா சுவையாக சாப்பிட பழகிட்டா நமக்கு இந்த பிற இட்லி, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரி நோய்களை தருகிற சுவையான உணவுகள் மீது நமக்கு ஆசை வராது. அந்த வகையில் மனித உணவுகளில் எதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னா, அதாவது மெதுவடை, உளுந்து மாவு மட்டுமே சேர்க்கப்பட்ட மெதுவடை, அது சாப்பிட்லாம். ஆனால் ஹோட்டலில் அரிசி மாவுலாம் அதில் சேர்க்குறாங்க, அப்படின்னா அதை சாப்பிடக்கூடாது. அது மாதிரி மசால் வடை சாப்பிட்லாம், அதில் பருப்பு தான் சேர்க்குறாங்க, தானியங்கள் எதுவும் சேர்க்குறதில்ல. அதனால் மசால் வடை சாப்பிட்லாம். ஆனால் எண்ணெய் சேர்க்குறாங்க. அந்த வகையில் அதை நம்ம புறக்கணிச்சிடவும் முடியாது. சரி எண்ணெய் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணெயில் சுடப்பட்ட மெதுவடை, மசால் வடை சாப்பிட்லாம். அது மாதிரி கிழங்குகளை சாப்பிட்லாம். அது மாதிரி பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, இந்த மாதிரியான கடலைகளில் சாப்பிட்லாம். தேன் கலந்து நீங்கள் ஒரு தேநீர் குடிக்கலாம். எலுமிச்சை லெமன் டீ, அதாவது தேன் கலந்த லெமன் டீ, டீ தூள் இல்லாமல், அந்த மாதிரி சுவையாக சாப்பிட பழகிடணும். நமது உணவு கட்டுப்பாடு, நாம் எதெல்லாம் சாப்பிட்லாமோ அந்த உணவுகளை மட்டும், நமக்கு நன்மை தருகிற உணவுகளை சுவையாக சாப்பிட பழகணும். இதுதான் சரியான பதில். என்னென்னா, நமக்கு நன்மை தருகிற, நமக்கு ஆரோக்கியம் தருகிற உணவுகளை சுவையாக சமைத்து சாப்பிட வேண்டும். சுவையான உணவுகளை, நமக்கு நன்மை தருகிற சுவையான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். அப்போ நமக்கு நோயை தருகிற சுவையான உணவுகள் மீது நமக்கு ஆசை வராது. நம்மை அடிமைப்படுத்துகிற, அதே சமயத்தில் நமது உடலுக்கு நோயை தருகிற சுவையான உணவுகள் மீது நமக்கு ஆசை வராது. எப்போன்னா, நாம் நமக்கு நன்மை தருகிற உணவுகளை சுவையாக சமைத்து சாப்பிட பழகிவிட வேண்டும். நமக்கு நன்மை தருகிற உணவுகளை சுவையாக சமைத்து சாப்பிடுவதற்கு நாம் அடிமையாகிவிட வேண்டும். நமக்கு நன்மை தருகிற விஷயத்துக்கு நம்ம அடிமையாகிடணும். நமக்கு தீமையை தருகிற விஷயத்திலிருந்து நம்மை அடிமைப்படுத்துகிற, அதே சமயத்தில் நமக்கு தீமை செய்து அந்த உணவுகளிலிருந்து நம்ம வெளியேறி நமக்கு நன்மையை செய்கிற, நமக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளின் சுவைக்கு அடிமையாக வேண்டும். அதை சுவையாக சமைத்து சாப்பிட பழக வேண்டும். அப்போ அதுக்கு நம்ம அடிமையாயிடுவோம். சுவையான உணவுகளை சாப்பிட பழக வேண்டும். நமக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளில் சுவையான உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்ண பழகிவிட்டாலே நமக்கு இந்த அடிமைத்தனம் போயிடும். நமக்கு நோயை தருகிற உணவுகளுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அடிமைத்தனம் நம்மை விட்டு போய்விடும்.
அதனால் இதுதான் ஒரு சிறந்த வழிமுறை. உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். அதுக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எந்தெந்த உணவுகளெல்லாம் நமக்கு நன்மையை செய்யுமோ, ஆரோக்கியம் தருமோ அந்த உணவுகளை நம்ம வந்து சுவையாக சாப்பிட பழகிட்டாலே நமக்கு நோயை தருகிற உணவுகளுக்கு நம்ம அடிமையாக மாட்டோம். நோயை தருகிற உணவுகளுக்கு நம்ம அடிமையான காரணமே அதில் உள்ள சுவை தான். அந்த சுவைக்கு நம்ம அடிமையானனால்தான் நமக்கு உடம்பில் அதை சாப்பிட்டு நமக்கு உடம்புல நோய் வந்துச்சு. அதனால் அந்த நமக்கு நன்மை தருகிற ஆரோக்கியம் தருகிற உணவுகளை சுவையாக சாப்பிட பழக வேண்டும். அதன் சுவைக்கு அடிமையாக வேண்டும். நன்மை தருகிற உணவுகளின் சுவைக்கு நாம் அடிமையாக வேண்டும். அதுதான் உணவு கட்டுப்பாட்டை சிறப்பாக கடைபிடிப்பதற்கு வழிவகுக்கும்.